எல்லாருமே இதற்கு ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன் கிடைக்குமா சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அதாவது ஐஆர் பிளாஸ்டர் இல்லாத ஒரு ஸ்மார்ட் ஃபோனை ஸ்மார்ட் ரிமோட்டாக கன்வெர்ட் பண்ணுறது எப்படி, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்க போகிறோம். இன்னும் எளிமையாக சொல்லப்போனால் இன்ஃப்ராரெட் ரிமோட் ஆப்ஷன் இல்லாத ஸ்மார்ட் ஃபோனை வைத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய டிவி, அப்புறம் ஏசி, ஃபேன், செட்டாப் பாக்ஸ் இது எல்லாமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துப்போம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை அழுத்தினீங்கன்னா புதிய வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணக்கூடிய டைமில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இதோட குயிக் அன்பாக்சிங் பார்த்துக்கலாம். ஐஆர் பிளாஸ்டரோட விலை உங்களுக்கு 40 ரூபா தான் வரும். அதாவது இது வந்து குவாலிட்டியான ஐஆர் பிளாஸ்டர். 40 ரூபா ஐஆர் பிளாஸ்டரும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த குவாலிட்டியான ஐஆர் பிளாஸ்டர் பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வருங்கிறத பாருங்கள். அது ஒரு ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே யூசர் மேனுவல் பக்கத்தில் அதாவது என்னென்ன டிவைஸு சப்போர்ட் ஆகும், என்னென்ன டிவைஸு சப்போர்ட் ஆகாது அதை மென்ஷன் பண்ணி ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. தென் ஐஆர் பிளாஸ்டரை பாருங்கள், உங்களுக்கு கீ செயின் வடிவில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். இந்த ஐஆர் பிளாஸ்டருக்கு டிடிஜியோட டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குறோம். இதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி தரேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு 40 ரூபாய் ஐஆர் பிளாஸ்டர் காமிக்கிறேன். 40 ரூபாய் ஐஆர் பிளாஸ்டர் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இது உங்களுக்கு ஒரு ஐஆர் பிளாஸ்டராக கண்டிப்பாக கிடைக்காது. வாங்கினீங்கன்னா 5 ஐஆர் பிளாஸ்டராக தான் நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கும். டோட்டல் ப்ரைஸ் உங்களுக்கு 200 ரூபா பக்கத்தில் வரும். பட் இதுக்கு வாரண்டி எதுவுமே கிடையாது, நம்பிக்கை கிடையாது. அதான் வித்தியாசம், ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். 40 ரூபாய் ஐஆர் பிளாஸ்டரில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. 40 ரூபாய் ஐஆர் பிளாஸ்டரோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்களாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு 15 ரூபா தான் ஆகும். அது 40 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா இது எல்லா ஸ்மார்ட் ஃபோனுக்கும் சப்போர்ட் ஆகுமான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதாவது ஒரு சில ஸ்மார்ட் ஃபோனுக்கு மட்டும்தான் சப்போர்ட் ஆகுது. அது எந்தெந்த ஸ்மார்ட் ஃபோன் சொல்லிட்டு கரெக்டாக நம்ம வந்து மென்ஷனும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா சில ஸ்மார்ட் ஃபோனுக்கு சப்போர்ட் ஆகும். பட் எல்லா டிவிக்கும் இது வந்து சப்போர்ட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் பிரச்சனை இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ண ஸ்டாண்டர்டான ஐஆர் ரிமோட்டை நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். எப்போதுமே நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்டான பிராண்டை சூஸ் பண்ணிக்கோங்க, ஸ்டாண்டர்டான ரிமோட்டை பயன்படுத்திக்கோங்க. 40 ரூபாய்க்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு வாங்கினீங்கன்னா பிரச்சனையே ஆகும். அது உங்களுடைய விருப்பம். 2 ரிமோட்டோட பைலிங்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இனி இந்த ரிமோட்டை பயன்படுத்துறது எப்படிங்கிறத காமிக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். ஸ்டாண்டர்டான ரிமோட்டை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ரப்பர் கேப் கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்பை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஸ்மார்ட் ஃபோனோட டைப் சி போர்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணும்போது பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ரிமோட்டோட பிளாஸ்டரோட மேலே உங்களுக்கு வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க, ஒரு ஐக்கான் இருக்கும், ரிமோட்டோட ஐக்கான். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிறது. இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் 40 ரூபா ரிமோட்டாக பயன்படுத்துகிறவங்களா இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் 3.5 mm ஆடியோ ஜாக் இருக்கும். அந்த ஆடியோ ஜாக்கில் இந்த ஐஆர் பிளாஸ்டரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா 2 யூசருமே ப்ளே ஸ்டோர் மூலிமா சர்ச் பாக்ஸில் போய் இசட்ஏ ஸ்பேஸ் ரிமோட்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா யூனிவர்சல் சாசா ரிமோட் அப்ளிகேஷன் வரும். அதை உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணதுக்கப்புறம் லாகின் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில கான்ஃபிகரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். எப்படிங்கிறத காமிக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். கான்ஃபிகரேஷன் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். இந்த ஸ்மார்ட் ஃபோனை பாருங்கள், இதில் உங்களுக்கு டைப் சி போட்டு கீழ் பகுதியில் கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் ஐஆர் பிளாஸ்டர் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரிமோட் தலைகளாக இருக்கும். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். பட்டன் எங்கே இருக்குது, ஐஆர் பிளாஸ்டர் எங்கே இருக்குங்கிறத பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சாசா ரிமோட் செட்டிங்ஸ் பேஜில் ப்ரொஃபைல் போய்க்கோங்க. கீழே மீன் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை டேப் பண்ணிங்கன்னா இன்னொரு விண்டோக்குள்ளாடி போயிடும். அதில் டாப்பில் செட்டிங்ஸ் இருக்கும். அந்த செட்டிங்ஸ் ஐக்கானை நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா இன்னொரு விண்டோக்குள்ளாடி போயிடும். அதில் ரிவர்ஸ் போர்ட்ரேட்ங்கிற ஒரு மோட் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணும்போது உங்களுக்கு லே அவுட் சேஞ்ச் ஆகிரும். உங்களுக்கு பர்ஃபெக்டான இந்த வியூ உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ரிமோட்டை பயன்படுத்திக்கலாம். இனி என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஐஆர் பிளாஸ்டர் மூலிமா நீங்கள் எந்த டிவியை வேணாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கு அந்த டிவியோட பிராண்டை நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். இல்லைனா டை ரிமோட் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். எப்படிங்கிறத காமிக்கிறேன். இனி டிவி ரிமோட் ஆட் பண்ணுறது எப்படிங்கிறத காமிக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். டாப்பில் உங்களுக்கு 3 டேஷ் கியர் ஐக்கான் இருக்கும். அதை டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணும்போது ஒரு ப்ளஸ் சிம்பிள் உங்களுக்கு விசிபிள் ஆகும், அதாவது ஆட் பண்ணுறதுக்கு ரிமோட்டை. அந்த ப்ளஸ் சிம்பிளை டேப் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய டிவைஸ் லிஸ்ட் வரும். இப்போ இந்த ரிமோட்டை டிவிக்கு பயன்படுத்துகிறீங்களா, ஏசிக்கு பயன்படுத்துகிறீங்களா, ஃபேனுக்கு பயன்படுத்துகிறீங்களா, செட்டாப் பாக்ஸ் பயன்படுத்துகிறீங்களா, இல்லை ஐஆர் சப்போர்ட்டட் டிவைஸுக்கு பயன்படுத்துகிறீங்களா, கம்ப்ளீட் லிஸ்ட் வரும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு டிவி ரிமோட்டாக நீங்கள் பயன்படுத்த போகிறீங்கன்னா டிவியை சூஸ் பண்ணிக்கோங்க. டிவியை சூஸ் பண்ணும்போது டிவியோட பிராண்ட் நேம் லிஸ்ட் எக்கச்சக்கமான லிஸ்ட் உங்களுக்கு வரும். இப்போ உதாரணத்துக்கு நான் சோனி டிவியை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு டம்மி ரிமோட் உங்களுக்கு வியூ ஆகும். அதில் உங்களுக்கு பவர் பட்டன் மட்டும் எனேபிளாக இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பட்டனை டிவி ஃப்ரண்டில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிவி பவர் ஆஃப் ஆனாலோ பவர் ஆன் ஆனாலோ கீழே ஒரு எஸ்ன்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. அப்படி ஆன் ஆகலைன்னா நோ கொடுத்துக்கோங்க. நோ கொடுத்துக்கும்போது இன்னொரு விண்டோ, அதாவது இன்னொரு ரிமோட் உங்களுக்கு வியூ ஆகும். உங்களுக்கு மேட்சிங் ரிமோட் நிறைய வரும். அப்படி எஸ்ஆர் நோ கொடுத்து எந்த ரிமோட் உங்களுக்கு மேட்ச் ஆகுதோ அதை எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்ததுமே உங்களுக்கு ரிமோட் ஆட் ஆகிரும். சப்போஸ் உங்களுக்கு எந்த ரிமோட்டும் செட் ஆகலைன்னு வச்சுப்போம்,
நீங்களே உங்களுடைய ரிமோட்டை டிசைன் பண்ணிக்கலாம். டை ரிமோட்டாக, அதாவது டூ இட் யுவர் செல்ஃப் மாதிரி. ரொம்ப சிம்பிள் தான். டை ரிமோட்டும் நீங்கள் ரொம்ப சுலபமாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த ரிமோட் உங்களுக்கு க்ரியேட் பண்ண வேண்டிய அவசியம் வராது. ஏன்னா இந்த ஐஆர் பிளாஸ்டர் உங்களுக்கு எல்லா டிவிக்குமே சப்போர்ட் ஆகும். இந்த ஆப்ஷனும் இருக்குங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது எல்லாமே டீப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். டை ரிமோட் க்ரியேட் பண்ணுறதுக்கு டாப்பில் இருக்கக்கூடிய 3 டேஷ் கீர் ஐக்கான டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணதுமே உங்களுக்கு ப்ளஸ் சிம்பிள் வரும். அதை டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான டிவி இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வரும். கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது டைங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதை டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, எந்த டிவி ரிமோட் உங்களுக்கு ஆட் பண்ண முடியலையோ அந்த டிவியோட ஃபிசிக்கல் ரிமோட்டை எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா இந்த பிளாஸ்டர் ஃப்ரண்டில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பவர் பட்டனாக இருக்கலாம், நம்பர் பட்டனாக இருக்கலாம், சேனலை சேஞ்ச் பண்ணக்கூடிய பட்டனாக இருக்கலாம். ஏதாவது ஒரு பட்டனாக ப்ரெஸ் பண்ணும்போது இந்த சிக்னல் அங்கே பாஸ் ஆகும்போது இது வந்து கேப்சர் பண்ணி வச்சுக்கும். இப்போ இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது சிக்னல் டிடெக்ட் ஆகிடுச்சு. இது பவர் ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்குமான சிக்னல். இதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா சிக்னலும் அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுடைய ரிமோட்டை நீங்களே டிசைன் பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். ஃபைனலாக உங்களுக்கு டிவி ஃப்ரெண்ட்லேயே டெமோ பண்ணி காமிக்கிறேன். நான் இப்போ என்ன பண்ணிக்க போகிறேன்னா, இந்த டிவியோட பவர் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். பவர் ஆஃப் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே டிவி ஆஃப் ஆகிடும். இதுக்கப்புறமா ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஆன் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா இந்த டிவியோட வால்யூமை கூட்டுறேன், குறைக்கிறேன், பார்த்துக்கோங்க. டெமோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண விரும்புகிறீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தென் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்திக்கோங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரியான வீடியோ பண்ணணுங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. எந்த மாதிரி கேட்ஜெட்டை ரிவ்யூ பண்ணணுங்கிறதும் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இதுபோல் இன்னொரு நல்ல ஒரு டெக் அப்டேட்ஸை சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.